பிரபல திரைப்பட நடிகரும் பன்முக திறமையாளருமான ராஜேஷ் 75 வயதில் காலமானார். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை 8:30 மணியளவில் காலமானார். இவர் தமிழ்நாடு ஆசிரியராக பணியாற்றி வந்தவர். 1974இல் அவள் ஒரு தொடர்கதை மூலம் சினிமாவில் அறிமுகமானார். 1979ஆம் ஆண்டு கன்னி பருவத்திலே என்ற படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் ராஜேஷ். அந்த 7 நாட்கள் தர்மதுரை உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். இதைத் தொடர்ந்து 23 தொலைக்காட்சி தொடர்களில் நடித்துள்ளதோடு பின்னணி குரல் கலைஞராகவும் செயல்பட்டவர் ராஜேஷ். சினிமாவை தாண்டி உணவகம், கட்டுமான தொழிலிலும் ஈடுபட்டார். அவரது மறைவு துயரத்தை ஆழ்த்துகிறது. நடிகர் ராஜேஷ் அவர் உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் கே.என். நேரு அனைவரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவன் அவர்களும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அவரது உடலை வரும் ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி அன்று மாலை ராமாபுரத்தில் உள்ள மயானத்தில் தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதைத் தொடர்ந்து பொதுமக்கள், நடிகர்கள் என அனைவரும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டு வருகின்றனர்.